இந்திய நீதித்துறையில் உயர் பொறுப்பில் இருந்தவர். அவர் மூலமாக அமித்ஷாவுக்கு தகவல் காலை ஒரு 7 மணி வாக்கில் சொல்லப்பட்டு காலை 10 மணி விமானத்தில் அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அடுத்த சில மணி நேரங்களில் மற்றொரு தலைவர் நெக்ஸ்ட் இன் கமாண்டுன்னு சொல்லுவோம், எஸ்பி வேலுமணி, அவரும் போயிருக்காரு. இன்று மாலை உள்துறை அமைச்சரை மதியமோ மாலையோ சந்திக்கிறார்கள். வரக்கூடிய இவங்க வெளியில் கசிய விடுற செய்தி அது 4 ஆண்டு கால சட்டம் ஒழுங்கை பற்றி மனு கொடுக்குறாரு அப்படின்னு. ஆக்சுவலாக இது கூட்டணிக்கான அச்சாரம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அதிமுக என்று இஃப்தாரில் போய் பேசுகிறாரு. ஏன்னா கையில் அதிகாரம் இருக்குது, மக்கள் பர்செப்ஷனில் அதிமுக பலவீனமாக இருக்குது, இன்றைய பிஜேபி அன்றைய பிஜேபியோட ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இந்த பிரச்சாரம் எடுபடும் என்று நம்புகிறார். இன்றைக்கி இருக்க அதிகாரத்தை காப்பாற்றணும், அடுத்த எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்காக திமுக தங்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் அதிகார பலத்தையும் பதவியில் இருக்கிறதால உபயோகப்படுத்தும். ஆனால் அவங்களோட இலக்கு அதிகாரம். அதிமுகவோட இலக்கு இருக்கிற காசை காப்பாற்றுறது. ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவங்களை உள்ள எடப்பாடி சேர்த்துப்பாரா அல்லது அதை பற்றி கவலை கிடையாது, எடப்பாடி தலைமையிலான அதிமுக பிஜேபியோட வந்தால் போதும், எங்கள் கட்சி விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொன்னால் அதை அதிமுக பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா என்பதும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பிஜேபி அவரை வலியுறுத்தாதுன்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா இது எங்கள் கட்சி பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கு அலைன்ஸ் வேணும், ஃபைன், பட் இது எங்கள் கட்சி பிரச்சனை. அது ஓரளவு பிஜேபி இறங்கி வரலாம்ன்றாங்க. ஏன்னா அது இல்லைன்னா எடப்பாடி கண்டிப்பாக தனியாக போவார், கட்சி இன்னமும் உடையும். உடஞ்ச எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் பிஜேபிக்கு பிரயோஜனம் கிடையாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டுட்ருக்கார். அதற்கு காரணம் நிறைய சொல்லப்பட்டது, ஆனால் உறுதியாக கிட்டத்தட்ட இதுதான் அப்படின்றது போல் சொல்லணும்னா, அவர் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதற்காக தான் செல்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிக்கிட்டே இருக்குது. கூடவே எஸ்பி வேலுமணி அவர்களும் இந்த இடத்துக்கு கூட போயிருக்காரு அப்படின்னும்போது, அதுவும் அமித்ஷாவை சந்திக்க போகிறாங்க அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுது. இன்னொரு பக்கம் நம்மளே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பேசியிருந்தோம், நம்ம வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு எண்ட் டேட் கொடுத்துருந்தாங்க, மார்ச் 31 கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 25 ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ எதற்காக உண்மையாகவே எதற்காக இவர் அங்கே இப்போ டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு? இது ஒரு மிக முக்கியமான பயணம் என்று தான் நான் பார்க்கிறேன். பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாவதற்கான ஒரு தொடக்கமாக இன்றைய சந்திப்பை நான் பார்க்கிறேன். பிள்ளையார் சுழியாக இதை பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று டெல்லியில் சந்தித்து பேச இருக்கிறார். நேற்று இரவு வரையில் கூட இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இருந்தது. இன்று காலையில் தான் அந்த அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, சடனாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது அமித்ஷாவுக்கு நெருக்கமான ஓய்வு பெற்ற ஒரு நீதித்துறை பிரமுகர், அவருடைய ஏற்பாட்டில் தான் இன்று காலையில் தான் இந்த அப்பாயின்மெண்ட் எடப்பாடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் டெல்லியிலேருந்து நேரடியாக உள்துறை அமைச்சரோட அலுவலகத்திலேருந்து சொல்லப்படவில்லை இந்த அப்பாயின்மெண்ட்டு. த்ரூ தட் விஐபி, அவர் ஒரு இந்திய நீதித்துறையில் உயர் பொறுப்பில் இருந்தவர், அவர் மூலமாக அமித்ஷாவுக்கு தகவல் காலை ஒரு 7 மணி வாக்கில் சொல்லப்பட்டு காலை 10 மணி விமானத்தில் அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அடுத்த சில மணி நேரங்களில் மற்றொரு தலைவர் நெக்ஸ்ட் இன் கமாண்டுன்னு சொல்லுவோம், எஸ்பி வேலுமணி, அவரும் போயிருக்காரு. இன்று மாலை உள்துறை அமைச்சரை மதியமோ மாலையோ சந்திக்கிறார்கள். வரக்கூடிய இவங்க வெளியில் கசிய விடுற செய்தி அது 4 ஆண்டு கால சட்டம் ஒழுங்கை பற்றி மனு கொடுக்குறாரு அப்படின்னு. ஆக்சுவலாக இது கூட்டணிக்கான அச்சாரம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து சில மாதங்களாகவே பிஜேபி மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே அதிமுகவை பிஜேபி நெருக்கி கொண்டே வந்தது கூட்டணிக்காக. ஈஷா மையத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது, கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முன்பு எஸ்பி வேலுமணி அவர் சந்தித்த பொழுது 8 நிமிடம் தான் பேசியிருக்கிறார் அமித்ஷா. அதில் அவர் சொல்லப்பட்டது மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது, அதுக்குள்ளே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருனாங்க. நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம். எடப்பாடிக்கு வலை இருக்குகிறது. ஏற்கனவே அவருடைய சம்பந்தி அமலாக்கத்துறையோட ரேடாரில் தான் இருக்கார். அடுத்து இன்னமும் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் வளைக்கப்படலாம் என்ற தகவல்கள் மிக வலுவாக எழுந்து கொண்டிருக்கின்றன. வேறு வழி இல்லை அவருக்கு. அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், எடப்பாடிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 பேர்
அத்தனை பேரும் பிஜேபியோட அலைன்ஸ் போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. மேபி 1 or 2 எக்ஸப்ஷன் இருக்கலாம். தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பெரும்பாலான தலைவர்கள், அது எடப்பாடி கவர்மெண்ட்டில் 2017, 21 அந்த 4.5 ஆண்டுகள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, 4 ஆண்டுகள் சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு, எடப்பாடி கிட்ட மந்திரியாக இருந்தவங்க 4 பேர் 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 90% மந்திரிகள், 90%க்கு மேலே, மேபி 1 or 2 எக்ஸப்ஷன் தவிர எல்லாருமே பிஜேபியோட அலைன்ஸ் வேணும்னு விரும்புகிறாங்க. கொள்கைலாம் கிடையாது, சொத்தை காப்பாற்றிக்கிறது. டு பி ஃப்ராங்க், இருக்கிற சொத்தை காப்பாற்றுறது தான் இனிமேல் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கியஸ்தர்கள், அமைச்சர்கள், குறிப்பாக எடப்பாடி பேர் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு, ஏன்னா அவங்க தான் சூத்திரதாரிகள் கட்சி விஷயத்தில், அவங்களுக்கு இனிமேல் பாலிடிக்ஸ்ன்றது ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா மணி ட்ரிவன், இருக்கிற சொத்தை காப்பாற்றுதான். அதனால் பிஜேபிக்கு எதிராக அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, திமுகவுக்கு எதிராகவும் எதுவும் பேச மாட்டாங்க. நீங்கள் பிஜேபியை விடுங்க, பிஜேபியாவது அவங்களுக்கு எப்பயுமே அவங்களுக்கு பார்ட்னராக இருக்கான், அடுத்த எலெக்ஷனில் பார்ட்னர் ஆக போகிறான், ஃபைன். திமுக கிட்ட தப்பிக்கிறதுக்கு பிஜேபி ஆதரவு அவங்களுக்கு வேணும்னு. திமுகவை எதிர்த்து அவங்க எதுவுமே இந்த 4 வருஷத்தில், இந்த 4 வருஷத்தில் பேசினதில்லை. ஏன்னா இங்கே டிவிஎஸ்சி வரும், அங்கே பிஜேபி ஏற்று பேசினா இடி வரும், இங்கே ஸ்டாலினை ஏற்று பேசினா டிவிஎஸ்சி வரும். அதனால் அவங்க அரசியல் என்பது முழுக்க முழுக்க மணி ட்ரிவன். அதிகாரத்தை காப்பாற்றுறது, பணத்தை காப்பாற்ற தான் இனிமேல் ஏடிஎம்கேக்கு பாலிடிக்ஸ். எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்து பேசுவது என்பது மிக முக்கியமான நிகழ்வு. அதிமுக பாஜக கூட்டணி அநேகமாக உறுதி என்று தான் நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக தமிழக அரசியலில் பர்செப்ஷன் வைஸ், தோற்றத்தின் அளவில் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கக்கூடும். அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், அதாவது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா 2+2 0 ஆகும் பாலிடிக்ஸில். மைனாரிட்டிஸ் ஓட்டு ஏடிஎம்கே பக்கம் போக தயாராக இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் நம்ம பக்கம் வந்துடும், மைனாரிட்டிஸ் ஓட்ஸ்னு திமுகவுக்கு ஒரு தோற்றம், வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிஜேபி ஒரு 25-30 தொகுதியில் போட்டி போடுறாங்கன்னா அந்த இடங்களில் வேணால் மைனாரிட்டிஸ் ஓட் திமுக கூட்டணிக்கு போகலாம். மற்றபடி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் போட்டியிடக்கூடிய ஒரு 200லேருந்து 210 தொகுதிகள் வரைக்கும், 200 தொகுதின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அங்கே கம்ப்ளீட்டாக மைனாரிட்டிஸ் ஓட்டு ஏடிஎம்கேக்கு, பிஜேபியோட போன ஒரே காரணத்துக்காக ஏடிஎம்கேக்கு எதிராக டிஎம்கேக்கு போயிடும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பாதிப்பு ஏடிஎம்கேக்கு இருக்கும், மைனாரிட்டிஸ் ஓட்டு அவங்கள விட்டு வெளியேறும். அதுக்கு தயாராக தான் ஏடிஎம்கே போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது பர்செப்ஷன் வைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் கருத்தோட்டத்தை உருவாக்குவதிலும் அதை திசை திருப்புவதிலும் தங்களுக்கு சாதகமாக அதை வளைப்பதிலும் அதிமுக பாஜக கூட்டணியை அவர்கள் மிக அழகாக பயன்படுத்துவார்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, இவர்கள் எப்பொழுதுமே உறவில் தான் இருந்திருக்கிறார்கள், இவர்கள் பிரிந்ததாக சொன்னது ஒரு நாடகம் என்ற பிரச்சாரம் இன்று மாலையிலிருந்தே எல்லா தொலைக்காட்சி வாதங்களையும் தொடங்கிடும். ஒரு பர்செப்ஷன் வைஸ் மறுபடியும் சொல்லலாம், அட்வான்டேஜ் தான் டிஎம்கே. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்துன்னா ஏடிஎம்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்ற கருத்தை மேலும் மேலும் வலியுறுத்துவாங்க. இப்போ ஒன்றில் நேற்று இஃப்தார் நோம்பில் போய் ஸ்டாலின் எதை பேசுகிறாரு? அதிமுக பற்றி தான். அதிமுக முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணுச்சுன்றாரு. ஏன் 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக அங்கம் வகிக்கும் போது துரோகம் நடக்கலையா? குஜராத் இனப்படுகொலைகளின் பொழுது வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்த கட்சி திமுக. குஜராத் இனப்படுகொலை 2002 பிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல் ஏதோ இந்த காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அதே 2002 மே மாதம் வாஜ்பாய் அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம், வாக்கெடுப்புடன் கூடிய கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் வந்த பொழுது அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. அப்போ மோடி அரசை ஆதரித்து மக்களவையில் பேசிய கட்சி திமுக. எப்போ? 2000 முஸ்லிம்கள் வெட்டி கொல்லப்பட்ட, எரித்து கொல்லப்பட்ட காலகட்டத்தில் நரேந்திர மோடியை ஆதரித்து, பாஜகவை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசிய கட்சி திமுக. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அதிமுக என்று இஃப்தாரில் போய் பேசுகிறாரு. ஏன்னா கையில் அதிகாரம் இருக்குது, மக்கள் பர்செப்ஷனில் அதிமுக பலவீனமாக இருக்குது, இன்றைய பிஜேபி அன்றைய பிஜேபியோட ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இந்த பிரச்சாரம் எடுபடும் என்று நம்புகிறார். ஓரளவு அது எடுபடவும் செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசக்கூடிய இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு. திமுக இதை மிகப்பெரிய அளவில் மக்கள் மன்றத்திற்கு எடுத்து செல்லும். தன்னிடம் இருக்கக்கூடிய ஊடக பலத்தை வைத்துக்கொண்டு, தன்னிடம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் பலத்தை வைத்துக்கொண்டு, குறிப்பாக ஊடக பலத்தை வைத்துக்கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சமூக வலைதளங்களிலும் அதிமுகவை நாராக திமுக கிழித்து எறியும். அதிமுக அடிப்படையிலேயே சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் திமுக கொண்டு செல்லும். அந்த பிரச்சாரத்தில் இந்த மாநிலத்தில் உள்ள வேறு பல பிரச்சனைகள், குறிப்பாக சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு விவகாரம், விலைவாசி உயர்வு, வாரிசு அரசியல், இவையெல்லாம் மணலுக்குள் புதைக்கப்படும்.
இன்னொரு பக்கம் கடந்த சில மாதங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி, அது செங்கோட்டையன் விவகாரமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், அந்த 6 பேர் போய் சந்திச்சதாக இருக்கட்டும் அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகள் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இந்த சந்திப்பை நம்ம எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் சொல்கிறது உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சி பிரச்சனை ஓரளவுக்கு தான். மெயின் அவருக்கே நெருக்கடி இருக்குது, சொந்த நெருக்கடி இருக்குன்னு தான் நான் அவதானிக்கிறேன். ஓகே. ஏன்னா அவருடைய சம்பந்தி வந்து ஏற்கனவே வந்து நெருக்கடியை தாங்க முடியலையா, வேற வழி இல்லாம இப்ப நீங்க சொன்ன சரணாகதி அடைகிறது தான், அந்த மாதிரி தான் அது எடுத்துக்கணும். அப்படிதான் இதை எடுத்துக்கணும். அமித்ஷாவை போய் எடப்பாடி பார்க்குறான்னா அது சரணாகதி இல்லாமல் வேற என்ன? இட் இஸ் எ சரண்டர். அப்போ எதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க நீங்கள் பிஜேபிக்கு எதிராக? அது ஒழுங்காக நீங்கள் வந்து பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே போயிருந்தீங்கன்னா ஒரு 7-8 சீட் அதை அடிச்சிருக்கலாம். உண்மையிலே அடிச்சிருக்கலாங்க. அவங்களோட பழைய அலைன்ஸ் 2019 அலைன்ஸ் தேமுதிக 21 இல்லை, மற்றபடி எல்லாம் அதே அலைன்ஸ். அவனும் தேமுதிக வந்துட்டு இருப்பான். 21 இருந்த 19 அலைன்ஸை ரீசெலக்ட் பண்ணி அண்ணா திமுக, பாஜக, பாமக, தேமுதிக, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜி.கே. வாசன் எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான ஃபைட் ஆகிட்டு இருக்கும். குறைஞ்சது ஒரு 8-10 சீட்டுங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 8-10 சீட் அடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன தான் ஆன்டி மோடி இருந்தாலும் இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இதுக்கு எதிரான ஒரு இது இருக்குது. 5 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சுட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அது வேணான்னு போய் 40-0 ஆகி போச்சு. கடைசி நேரத்தில் பாமக அவங்கள விட்டு அங்கே போயிட்டான். இப்போ நாங்கள் எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ இன்னைக்கு போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஆர் சரண்டர்டு, உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இந்த ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு அண்ணன் திமுக ஜெயிச்சிரும்னு சொல்லாதீங்க, டஃப் ஃபைட் இருக்கும். நான் அறிந்த வரையில் 3 முனை போட்டி தான் வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறார், மோடி விரும்புகிறார். மும்முனை போட்டி தான். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி. அதில் நாம் தமிழரையும் உள்ள இழுக்கணும், சீமானையும் உள்ள இழுக்கணும், விஜய் தனியாக நிற்கட்டும். விஜய் தனி. ஆமாம், விஜய் வரமாட்டார் இதில். ஓகே. இந்த மும்முனை போட்டியை தான் அவங்க விரும்புறாங்க. மும்முனை போட்டி சீமான் தானே எப்பவுமே தனிச்சு களம் இறங்கணும் அப்படின்ற ஒரு இல்லை. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி எப்படி ஆகி போச்சுன்னா, திமுக எதிரான வாக்குகள் சதறக்கூடாதுன்னு சீமானும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே ஓகே. அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சீமானையும் உள்ளடக்கிய ஒரு அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. சீமான் வருவாரான்னு எனக்கு தெரியாது. ஓகே, சீமான் வருவார்னு நான் சொல்லலை இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். ஆனால் மும்முனை போட்டியைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் சொன்ன மாதிரி மார்ச் 31 வரைக்கும் டேட்டுன்றது இன்னைக்கு கன்ஃபார்ம்டு. இன்னைக்கு போய் ஏங்க அமித்ஷாவை பார்க்குறாரு? இதோட பர்செப்ஷன் என்ன? இது என்ன மக்கள் மத்தியில் கருத்தை உருவாக்கும்? அவருக்கு தெரியாதா எடப்பாடிக்கு? இது எங்கே போகும்? தெரிஞ்சே நடக்கிற செய்தி சார். வேறு வழி இல்லை சார், அவருக்கு அவ்வளோ நெருக்கடி சார். நீங்கள் என்னைக்கு உங்கள் அரசியல் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே, பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன். இன்னைக்கு திமுகவோட அரசியல் என்பது, திமுக கிட்ட சில லட்சம் கோடிகள் இருந்தாலும் அதிகாரத்துக்காக திமுக அரசியல் பண்ணுது. இன்னைக்கு இருக்க அதிகாரத்தை காப்பாற்றணும், அடுத்த எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்காக திமுக வந்து தங்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் அதிகார பலத்தையும் பதவியில் இருக்கிறதால உபயோகப்படுத்தும். ஆனால் அவங்களோட இலக்கு வந்து அதிகாரம். அண்ணா திமுகவோட இலக்கு இருக்கிற காசை காப்பாற்றுறது. ஏன்னா அந்த 4 வருஷம் அவ்வளோ தூரம் அவங்க காரியங்களை பண்ணாங்க இல்லையா? குறிப்பாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் 2 மாதம் இருந்துட்டு சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு எடப்பாடி கரெக்டாக பிப்ரவரி 2017 சிஎம் ஆனார். 21 ஏப்ரல் வரைக்கும் 2.25 வருஷம், 4.25 வருஷம், 4 வருஷம்னு வைங்க. அந்த 4 வருஷம் 4.25 வருஷம் அவங்க ஆட்சியில் அவங்க அடித்த கொள்ளை இருக்குல்ல, ஓப்பனாக சொன்னால் அதை காப்பாற்றிக்க தான் அவங்களுக்கு அரசியல். அதனால தான் அவங்க நல்லா கவனிங்க. அவங்களால மோடியை எதிர்த்து அரசியல் பண்ண முடியலன்னா புரியுதுங்க, இடி வருங்க. திமுகவை எடுத்து ஸ்டாலின் எடுத்து ஏங்க அரசியல் பண்ண முடியல? டிவிஎஸ்சி வரும். அப்போ இதுதான் ஃபண்டமெண்டலி மணி ட்ரிவன், பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன். அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு, அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு, அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு, அரசியல் அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு திமுகவுக்கு அரசியல். அண்ணா திமுகவுக்கு துரதிருஷ்டவசமாக இருக்கிற காசை, இவங்ககிட்டையும் சில லட்சம் கோடி இருக்குல்ல, இதை காப்பாற்றுறதுக்கு தான் அரசியல். அதனால தான் உன்னால் மத்திய அரசும் எதிர்க்க முடியல, மாநில அரசும் எதிர்க்க முடியல. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பொதுவாக திமுக சொல்லக்கூடிய பிரச்சனைகள், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லை இந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இங்கே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு லைவ்லேயே வச்சுருக்காங்க, இங்கே பாஜக எதிர்ப்புன்றது ஒரு லைவ்லேயே வச்சுருக்காங்க. அப்படின்போது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? 2026க்கான கூட்டணி அப்படின்றத மக்கள் எப்படி ரசிப்பாங்க? இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஓகே, மக்கள் எப்படி ரசிப்பாங்கன்றது இப்போ தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா 1 இயர் இருக்குது, கரெக்டாக 1 இயர் இருக்குது. அடுத்த ஏப்ரல் மேலே. நான் கேட்குறது நெகட்டிவாக கேட்கல, நான் கேட்குறது இது அப்போது இயல்பான கூட்டணியாக கூட மாறலாம். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இது எப்படி ஷேப் ஆகும்? ஏன்னா திமுக கையில் எடுத்திருக்கிற பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள், டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை. ஆனால் அவங்களுக்கு எதிரானது என்ன?
5 வருஷம் ஆட்சி அடுத்த வருஷம் போகும்போது 5 வருஷம் முடிஞ்சிருக்கும் போது விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, வாரிசு அரசியல், இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த பிஜேபி திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா, உண்மையிலேயே மத்திய அரசு நமக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் ப்ளஸ் அவங்க துரோகம் செய்ய தான் இவர்கள் கட்டமைக்கிற கதைகள் ரெண்டுமே. அவன் துரோகம் செய்கிறான்றது உண்மை. பிஜேபி தமிழகத்துக்கு துரோகம் செய்து, எல்லா மாநிலங்களுக்கும் பிஜேபி துரோகம் செய்து கூட்டாட்சி தத்துவத்தை படுகொலை செய்கிறது, எல்லா அதிகாரங்களையும் இந்த கையில் எடுக்குது. நிதி பங்கீடில் வந்து மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற மாநிலங்களுக்கு ஒரு நியாயம்னு ஓர வஞ்சனை தான் பண்ணுது. அத்தனையும் உண்மை. ஆனால் ஆக்சுவலாக அவன் பண்ணுற அநியாயத்தை விட கட்டமைக்கிற அநியாயம், திமுக சொல்லக்கூடிய அநியாயம் அதிகம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சாங்க? எய்ம்ஸையும் நீட்டையும் வச்சு ஜெயிச்சாங்க இல்லையா? ரெண்டு இன்றைக்கி என்ன கதியில் இருக்குன்னு தெரியும். 21 எய்ம்ஸையும் நீட்டையும் வச்சு ஜெயிச்சாங்க. 26 வந்து டீலிமிட்டேஷனும் மும்மொழி கொள்கையும் வச்சு, இந்தி திணிப்பு, தமிழுக்கு ஆபத்து, இது இருக்கவே இருக்குல்ல. 60 வருஷமாக கை கொடுத்த ஆயுதம், தமிழுக்கு ஆபத்து, டீலிமிட்டேஷன் புதுசாக அது சேர்ந்துருச்சு. ஸோ நியூ என்இபிக்குள்ளே மும்மொழி கொள்கை, இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன், இது ரெண்டையும் வச்சு மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த பிரச்சாரத்தை பண்ண கட்டவிழ்த்து விட வேண்டியது. அதில் ஓரளவு உண்மை இருக்கிறதாலையும் பிஜேபி வந்து புத்தி கட்டத்தனமாக எங்கள் அரசியல் பண்ணுறதாலையும் திமுக அது அட்வான்டேஜாக மாறுது. ஆனால் இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா, ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவங்கள உள்ள எடப்பாடி சேர்த்துப்பாரா, அல்லது வந்து அதை பற்றி கவலை கிடையாது, எடப்பாடி தலைமையிலான அதிமுக பிஜேபியோட வந்தால் போதும், எங்கள் கட்சி விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொன்னால் அதை அதிமுக பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா என்பதும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா, நேற்றிலேருந்து சில நாட்களுக்கு முன்பிலேருந்தே வந்த தகவல் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு. பட் எடப்பாடி இவ்வளோ சீக்கிரம் அமித்ஷாவை பார்ப்பாருறது தெரியாது. அது ஏன்னா அவர் 6 மாதம் கிட்ட சொல்லியிருந்தார், 6 மாதத்துக்கு அப்புறம் பார்ப்போம்னாரு. ஆனால் இன்றைக்கே அவரை வளைச்சிருக்காங்க. அழகான வார்த்தை. 6 மாதத்துக்கு பிறகு கூட்டணியை பற்றி முடிவு செய்யலான்னு அவரை இன்றைக்கே வளைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தனா, உனக்கு 6 மாதம்லாம் டைம் கொடுக்கும், உங்களுக்கு 6 மாதம்லாம் டைம் கொடுக்க முடியாது, இவ்வளோதான் உங்களுக்கு இல்லையா, 6 மந்த்ஸ்லாம் கிடையாது, இப்பயே நீங்கள் முடிவு பண்ணணும், இப்பயே ஒரு அலையன்ஸை பில்டு பண்ணணும்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் அண்ணாமலை அவர்கள் இன்னும் அவங்க இல்லை அண்ணாமலையை ஒதுக்குறாங்க. இப்போ இதில் அண்ணாமலை அதெல்லாம் வரும் பிற்காலத்தில், பிறகு வரும் இதெல்லாம். ஏடிஎம்கே ஃபேக்டர், ஏடிஎம்கே சார் இப்போ அதிமுக கிட்ட பிஜேபி தவமாக கிடக்குது சார் எலெக்ஷன் ஒரு அலையன்ஸுக்கு. அதிமுக மட்டும் கூட இல்லைன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி பிஜேபி தனியாக போய் அதிமுக தனியாக போச்சுன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் 0, 234 0, இப்போ இருக்க 4 கூட வராது. ஒரே ஒரு அசம்பிளி சீட்டு ஜெயிக்கணும்னா கூட பிஜேபிக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் தேவை அல்லது டிஎம்கே அலையன்ஸ் தேவை. கடந்த 25 ஆண்டுகள் அவங்க திமுக அதிமுக 2 பேர் கூட இருந்ததுனால தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுகவோட 2001 நின்று 4 சீட்டு, 21 எடப்பாடிக்குள்ள நின்று 4 சீட்டு, ஒரு சீட்டு கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, எடப்பாடியோட பிரச்சனை 2 பிரச்சனை. நான் பிஜேபியோட என்றைக்கும் போக மாட்டேன், பிரிஞ்சவங்கள சேர்க்க மாட்டேன். இப்போ அவர் வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, பிஜேபியோட அவர் போவது உறுதின்னு தான் கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வந்தது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அது நடக்கும்னு எதிர்பார்க்கல, நம்பர் 1. ஆனால் 2வது கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவரை வலியுறுத்தாதுன்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா இது எங்கள் கட்சி பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கு அலையன்ஸ் வேணும் ஃபைன், பட் இது எங்கள் கட்சி பிரச்சனை. அது ஓரளவு பிஜேபி இறங்கி வரலாம்ன்றாங்க. ஏன்னா அது இல்லைன்னா எடப்பாடி வந்து கண்டிப்பாக தனியாக போவார், கட்சி இன்னமும் உடையும். உடஞ்ச எந்த கட்சியோட சேர்ந்தாலும் பிஜேபிக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் வின்வின் சிச்சுவேஷன். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் எங்களுக்கு வேணும். யாருக்கு? பிஜேபிக்கு. அதிமுகவுக்குள்ள யார் என்னன்றதை பற்றி நீங்கள் தலையிடாதீங்கன்ற கோரிக்கையை அவர்கள் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு அவருடைய பேச்சில் கூட அமித்ஷாவோட இன்று மதியம் 2 மணி வாக்கில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். 25 செவ்வாய்க்கிழமை மார்ச். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். பிஜேபி அலையன்ஸ்க்கு அவர் கிரீன் சிக்னல் கொடுத்துருவாருன்றாங்க. ஓகே. ஆனால் பிரிந்தவர்களை சேர்க்கிற விஷயத்தில் அவர் உறுதியாக இருக்கிற காரணத்தால் அமித்ஷாவால் அதை வலியுறுத்த முடியாது. எடப்பாடி தொடர்ந்து அதில் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி அதை வலியுறுத்தாதுன்றாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாற்றம் உறுதின்றாங்க. கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை அதற்கு முன்பாகவே மாற்றப்படுவார். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அண்ணாமலை ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவார். ஆமாம், அது கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார். ஆமாம், இந்த முறை அது அமித்ஷா கிட்ட இனிமேல் அந்த பருப்பு வேகாது. அமித்ஷா இவ்வளோ நாள் அண்ணாமலையை அலோவ் பண்ணார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை தாங்க. ஆமாம், கொள்கை வேறுபாடாலெல்லாம் எடப்பாடி ஒன்றும் பிஜேபி விட்டு வெளியில் வரல, அவரை இழிவுபடுத்தினார், அதனால் வெளியில் வந்தார். அண்ணாமலை வயதை விட எடப்பாடிக்கு அரசியல் அனுபவம் ஜாஸ்தி. ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். இவர் இஷ்டம் போல் பேசினார், அதனால் உடஞ்சிது, அளவு கடந்து போச்சு.
பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேணாம் விட்டுருங்க, அவங்கள போட்டு நம்ம எப்படி இருந்தாலும் தோக்க போகிறோம்னு பிஜேபி விட்டுடுச்சு. அந்த பெருந்தன்மையை அவங்க அசம்பிளியில் காட்ட மாட்டாங்க. அண்ணாமலையையும் வழிக்கு கொண்டு வருவார்கள். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. அமித்ஷாவை நேரில் எடப்பாடி பார்க்கறதுன்றது பெரிய டெவலப்மெண்ட் கார்த்தி. இட்ஸ் அ பிக் டெவலப்மெண்ட். அதாவது இட்ஸ் அ சைன் ஆஃப் திங்ஸ் டு கம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா இது பிள்ளையார் சுழி. நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளையார் சுழி. இது அது சட்டசபையில் முதலமைச்சர் பேசுகிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று டெல்லி செல்கிறார், அவர் போய் ஒரு முக்கிய தலைவரை சந்திக்கிறார்னும் போது அது இருமொழி கொள்கையை வலியுறுத்துங்க அப்படின்னு சட்டசபையில். இது அவங்க பண்ணுற விஷமம். ஏன் நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் நிற்கும் போது, காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது அப்படியே மாநிலத்துக்கு எல்லாத்தையும் வாரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? 76 எமர்ஜென்சியில் கல்வியை இந்திரா காந்தி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலே மத்தியில் மூன்றாவது அணியில் காங்கிரஸ் பாஜக அல்லாத அணியில் திமுக இருந்திருக்கு. காங்கிரஸ் அணியில் 10 வருஷம் இருந்திருக்கு. பிஜேபியோட 6 வருஷம் இருந்திருக்கு. இவங்க ஆதரவில் நின்ற அரசுகள். இவங்க நினச்சிருந்தா ரொம்ப சுலபமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ போய் பேசுன்றீங்க. நீங்கள் என்னத்தை பண்ணீங்க? இது என்னன்னா வெதண்டாவாதம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாலை 6 மணி 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அது காலையில் இது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து? ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிமுக விஜய் கூட்டணியை பார்த்தும் அதே போல அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்தும் திமுக நடுங்குகிறது. அதை அவர்களுடைய செயல்பாடுகளை காட்டுகின்றன. இன்றைக்கு முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்புறம் இஃப்தார் பார்ட்டியில் போய் நேற்றைக்கு அதிமுக முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி என்று பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்தி, ஒன்றுபட்ட அண்ணா திமுக அல்லது அதிமுக ப்ளஸ் பிஜேபி அண்ட் அலையன்ஸ் பார்ட்டிஸ் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் தான். திமுக ஒருவேளை ஜெயிச்சா கூட மிகப்பெரிய அளவில் போராடி தண்ணி குடிப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு. கடுமையான போட்டி இருக்குது. இந்த நாங்கள் 200 சீட்டுலாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கதை இழக்கிறாங்கல்ல, சத்தியமாக அது வராது. இந்த அலையன்ஸ் வந்ததுன்னா நான் சொல்கிறேன், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு உடஞ்சா கூட அது பிஜேபி போட்டிடுற 25-30 தொகுதியில் காட்டும். நான் மறுக்கல. மற்ற 200 தொகுதிகளில் 200+ தொகுதிகளில் கடுமையான போட்டி இருக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் முதல் முறையாக தமிழகத்தில் அமையலாம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா நான் உறுதியாக ஒன்று சொல்கிறேன், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். அப்படியே மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக குவிஞ்சிரும். சத்தியமாக அது நடக்காது. இல்லை சார், 10 வருடம் ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க ஒரு 75 தொகுதிகளை வந்தாங்க. இப்போ 5 வருஷம் இருந்துட்டு போகும்போது அவங்களுக்கு எப்படிங்க பிஜேபி வச்சுக்கிட்டு தானே 75 ஜெயிச்சாங்க. இதில் ஒன்னே மட்டும் எடப்பாடி பண்ணார்னா இன்னும் போட்டி கடுமையாகும். பிஜேபியோட அலையன்ஸ் சேர்றதோட சேர்ந்து ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை உருவாக்கிட்டாருன்னா, அட்லீஸ்ட் டிடிவியோட ஒரு அலையன்ஸ் போனாங்கன்னா டஃப் ஆகிடும். டிடிவியை உள்ளே சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி அவங்க பிஜேபி கூட தானே இருக்கு. நான் சொல்றது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், பிஜேபி அலையன்ஸ், டிடிவி அலையன்ஸ் தெரிஞ்சவங்கள ஒன்றும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் வரமாட்டார். அவர் கட்சியை அவர் கட்சி வச்சிருக்காரு. 21 அந்த 10 சீட்டு கேட்டார் அமித்ஷா. அதை கொடுத்துருந்தா இன்னைக்கு நிலைமை வேற. ஆனால் அந்த தவிர இப்போ எடப்பாடி செய்ய மாட்டார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவங்க எதிர்கட்சி தலைவர் எதுக்கோ போறாரு. நீங்கள் பயப்படுறீங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து நீங்கள் வெளியில் அது என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அட்வான்டேஜ்னாலும் நீங்கள் பயப்படுறீங்க. இல்லை, அந்த ஒரு வாக்கியம் போதுமானதாக இருக்குமா 2026க்கு? எது பாஜக அதிமுக பாஜக கள்ள கூட்டணி பாஜக அதெல்லாம் அதை பாருங்க, நாள் நெருங்க இது வரைக்கும் தாங்க கள்ள கூட்டணி. அலையன்ஸ் வந்துடுச்சுன்னா அது ஃபார்மல் மேரேஜ், முறையான திருமணம். முறையான திருமணம் நடந்த பிறகு கள்ள கூட்டணி கள்ள உறவுன்னு நம்ம எப்படி பேச முடியும்? அப்போ நேரடியாக தான் ஃபைட் வரும். நேரடியாக ஃபைட் வரும்போது அவங்க தமிழ்நாட்டுக்கு சிலதை செய்கிறாங்க. அலையன்ஸ் வருது உங்களுக்கு இப்போ 21 அலையன்ஸ் அப்படியே 19 அலையன்ஸ் அப்படியே வருதுன்னா டஃப் ஃபைட் இருக்குன்ற நான். மிக கடுமையான போட்டி இருக்கும். ஆட்சி மாற்றம் வந்தால் ஆச்சரியமில்லை, வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபியால் மைனாரிட்டிஸ் ஓட்டு எகிர்றது திமுக ஒரு பஃபர் மாதிரி. அது அவங்களுக்கு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம். இன்னொரு பக்கம் விஜய் என தனிச்சு விடப்படுறாரு. அதுதான் இப்போ துருப்பு சீட்டு விஜய் தான். விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. திமுக ஓட்டு குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் ஓட்டை உடைக்கிறார். சராசரியாக திமுக குடும்பத்தில் பாரம்பரிய குடும்பத்தில் நான் சொல்கிறேன், குடும்பத் தலைவர் திமுகவில் இருக்கார், எம்எல்ஏவோ கவுன்சிலராகவோ பொதுக்குழு உறுப்பினராகவோ இருக்கார். 3 தலைமுறை திமுக. ஒரு 6 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டு குறைஞ்சது 3 ஓட்டு விஜய்க்கு போகுது. அடுத்த தலைமுறை திமுக ஓட்டு போட தயாராக இல்லைங்க. திமுக குடும்பத்திலேயே விஜய் ஃபேக்டர் வரும்போது, விஜய் இல்லைன்னா அவன் திமுக போடுவான். நான் ஒத்துக்கிறேன். விஜய் ஃபேக்டர் இல்லைன்னா 26 ஆஸ் யூஷுவலாக 90% டிஎம்கே ஃபேமிலி ஓட்ஸ் திமுக விழுந்துடும். பிஜேபி ஃபேக்டர் ஏடிஎம்கேல இருக்கிறதால. ஆனால் விஜய் வருகை உறுதியாயிடுச்சு. விஜய் சாலிட் ஃபோர்ஸாக நிற்கும்போது திமுக குடும்பத்தில், பாரம்பரிய திமுக குடும்பத்தில் குறைஞ்சது 6 ஓட்டில் 3 ஓட்டு நான் சொல்கிறது, அது 4 ஓட்டு வரைக்கும் போகலாம், விஜய்க்கு தான் விழும்.
திமுகவோட அந்த பாரம்பரிய வாக்குகள் விஜய் களத்தில் வந்து நிற்கும்போது சத்தியமாக அப்படியே திமுக விழாது. அதில் ஒரு 50% சேதாரம் இருக்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.